கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் நான் இந்த ஷோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? எனக்கு முந்தா நேத்து நான் உட்கார்ந்து கேவி கேவி அழுதுட்டேன் 2 எபிசோட். ஒண்ணு வந்து நான் இப்ப சொன்னீங்கன்னா நீங்களும் அழுதுருவீங்க. அவ்ளோ மோசம். அந்த மாரி பல ஷோல நான் அழுதுருக்கேன். ஆனா அந்த எபிசோட் முடிஞ்சு, அந்த டைம்ல 100% நான் கமிட் கமிட் பண்ணி கேட்பேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் குடுக்கணும், என்ன பண்ணணும்னு பார்ப்பேன். ஒன்ஸ் அது முடிஞ்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷட் ஆஃப் ஆயிடும். பட் இருக்கும் நல்ல வகையில. அது ஃபாலோ அப் இருக்கா? அது என்ன பண்ணணும்? அவ்வளோதான். Okay. அது இல்லாம ஐ ஒன்ட் லெட் இட் அஃபெக்ட் மீ. Okay. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்ப வந்தாச்சு. Okay. முன்னாடி அது இருக்கல. அதோட ஆஃப்டர் மாத்தும் இருந்தது. Okay. ஓகே. இப்போ இந்த கேஸ் இப்ப நான் 2 கேஸ் சொன்னேன் இல்லையா? ஒண்ணு வந்து அவங்க அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அவங்களோட பொண்ணு 29 இயர் ஓல்ட், 28 இயர் ஓல்ட். 2 குழந்தைகள் அவளுக்கு. 6 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ். 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு ட்ரெயின் முன்னாடி. தே ஹேட் டு லிட்டரலி பெருக்கியிருக்காங்க. இப்படி ஒரு கேஸ் வரும்போது நம்மளால எப்படி அவங்கள கன்சோல் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?